காசையெல்லாம் உண்டாக்கி 2 பொட்ட பிள்ளைங்களையும் படிக்க வைங்க. எம்மா என்னல எம்மா எம்மா? இம்மா உங்களுக்கு தான் டீ எடுத்துட்டு அங்க வரலான்னு நினைச்சேன். ராணி அம்மாக்கு இந்த டீயை சூடு பண்ணி கூட. சரிங்க. கிழவி இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போதோ. ஏன் நீங்க எல்லாம் நல்லா டீயை குடிச்சு நல்லா கூத்தடிச்சிட்டு தானே இருக்கீங்க? நாங்க இருக்கேன்றது என்ன மறந்து போச்சா? இல்ல டீ உங்களுக்கு சேர்த்து தான் போட்டு வச்சேன். ஆமா போட்டு வச்ச ரூமுக்கு எடுத்துட்டு வந்து தர வேண்டியதானே? ஆச்சி அம்மா என்கிட்ட எடுத்துட்டு வரதான் சொன்னாங்க. நான் தான் டீ குடிச்சிட்டு போறேன்னு சொன்னேன். குமரிங்க 2 பேருக்கும் நல்ல வாய் பசிட்டு கத்து கொடுத்துருக்கீங்க. இவ ஒருத்தி வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா. எம்மா இப்ப எதுக்குமா கோவப்படுக? இருமா டீயை சூடு பண்ணி தருவா ராணி. எனக்கெல்லாம் ஒன்றும் சூடு பண்ணி தரண்டா. வேற டீ போட்டு தர சொல்லி. சரி வேற டீ போட்டு தரேன். சாப்பாடு ஏதாவது வேணுமா? வயிறு பசிக்கா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். வரும்போது நீங்க பேசுறதை கேட்டுட்டு தான் வந்தேன். இந்த 2 பொட்டச்செல்லாம் இனிமேல் படிக்க வைக்க போறியா? என்னாச்சுமா? அது கிடையாது. சுவானிக்கு 12ஆம் இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அவ நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆயிருக்கா. மேல படிக்க வைக்கணும்ல. படிக்க வச்சு பொம்பளை பிள்ளைங்கள படிக்க வச்சு என்ன பண்ண போற? பொட்ட பிள்ளைங்கள 2 பேரையும் படிக்கிறதுக்கு அனுப்பிட்டு நீங்க 2 பேரும் கால் மேல கால போட்டு அவங்க கொண்டு வந்து சம்பாதிச்சு தரதை வச்சு சாப்பிடலாம் இருக்கீங்களோ? இந்த கிழவி என்னெல்லாம் பேசுது. அப்படி இல்லம்மா, பிள்ளைங்க 2 பேரும் படிக்கணும்னு ஆசைப்படுகாங்க. ஆசைப்பட்டது அப்படியே செஞ்சு கொடுக்கணுமா? ஆம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுல தப்பில்ல. 4 இடத்துக்கு போகணும், சம்பாதிக்கணும், வரணும் அப்படி இருக்கும். பொம்பளை பிள்ளைங்களை இப்படி 4 இடத்துக்கு அனுப்ப போறியா நீ? நேர காலத்துல 2 பேருக்கு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வழியே பாருங்க. ஏம்மா அவ இன்னும் 1 வருஷத்துல காலேஜ் முடிச்சிருவாம்மா. அவளை காலேஜ் படிக்க வச்சுட்டு இவ்வளவு விடலைன்னா எப்படி? 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு வயசு வந்தாச்சு. பேசாம நான் மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பிக்க போறேன். ஆச்சி உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. சும்மா எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணணும், பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லாதீங்க. சத்யா சும்மா இரு மக்களே. பெரியவங்க கிட்ட இப்படியே பேசுறது? உங்க ஆச்சி இல்ல, ஆச்சி கிட்ட இப்படியே பேச வேண்டியது என்னப்பா எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்னு பேசிட்டு? சத்யா மாய வச்சுட்டு சும்மா இரு. எந்திரிச்சு 2 பேரும் ரூமுக்கு போங்க. நாங்க எதுக்கு போகணும்? நாங்க இதுலதான் இருப்போம். சத்யா என்ன திமிரு பிடிச்ச பேசிட்டு இருக்கானே? ஏன் இந்த பேச்சு வருது தெரியுமா? காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்கீங்களா? அதனாலதான். இதே பட்டாப்பு முடிஞ்சதும் வீட்லயே போட்டு வீட்டு வேலையெல்லாம் கத்து கொடுத்து வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, நல்ல பிள்ளையா வளர்ந்துருக்கும். படிக்க வைக்கின்ற பேர்ல ஊரா சுத்த வச்சனா இப்படிதான் திமிரு பிடிச்சு அலையும். இல்லை இவன் இனி கல்யாணம் பண்ணி போற வீட்டுல எப்படி இருப்பா? இதே திமிரு தானே அங்கேயும் கொண்டு போய் காட்டுவா? இல்லம்மா, சின்ன பிள்ளைங்களா இப்பவே கல்யாணம் பேச்சு பேசுனாலதான் அவளுக்கு கோவம் வந்திருக்கு. படிச்சு வேலைக்கெல்லாம் போட்டுமா. இந்த காலத்திலயும் பிள்ளைங்கள 19 வயசு 18 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி? எல்லா பிள்ளைங்களும் வேலைக்கெல்லாம் போகும்போது அவங்களுக்கும் ஆசையா இருக்கும்ல. ஓ அப்ப நான் சொல்லதை விட உன் பிள்ளைங்க சொல்லதுதான் உனக்கு முக்கியமா போச்சு. உன் பொண்டாட்டி உன்னை அங்க இருந்து இழுத்துட்டு வந்தாலே நினைச்சேன் உன்னை எப்படி மாத்தி கைக்குள்ள வச்சிருக்கா. பெத்த அம்மையா பாக்குறதுக்கு அவ விட மாட்டேக்கா. நானே தேடி வந்திருக்கேன் என் பிள்ளைங்களையும் பேத்தியும் பார்க்கணும் அப்படின்ட்டு. வந்த இடத்துல எனக்கு நல்ல மரியாதை கொடுத்தீங்க 2 பேரும். ஏங்க நீங்க எதுவும் சொல்லாதீங்க, பேசாம இருங்க. அவங்க எதனாலும் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிருவாங்க. நீங்க ஏதாவது சொல்ல போனா திருப்பி நம்மள யாசிக்கிட்டே தான் இருக்கும். இப்ப என்னம்மா பண்ண சொல்லுங்க? இங்க பாரு நான் சொல்லதை கேளு. தூரத்து சொந்தத்துல ஒரு பையன் இருக்கான், நல்ல வேலையில இருக்கான். எங்கேயோ பெங்களூரோ சென்னையிலயா பேங்க் உத்தியோகத்துல இருக்கான். நல்ல கை நிறைய சம்பளம், சொந்தமா வீடு வாசல் தோட்டம்னு எல்லாம் உண்டு. கூட பிறந்தது ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான். அவளையும் இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். அந்த பையனுக்கு பேசாம மூத்தவளை கட்டிவே. திருவிழா முடிஞ்சதோடி பொண்ணு பார்க்கறதுக்கு அவங்க எல்லாரும் வருவாங்க. நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. என்னம்மா நீங்க எங்க 2 பேர்கிட்ட ஒரு வார்த்தை பேசாம நீங்களே ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? வேற யாரெல்லாம் முடிவு எடுக்கணும்? நான் அதை பத்தி பேசிட்டு போனான் இங்க வந்தேன். வந்து பார்த்தாலே தெரியும் மேல படிக்க வைக்கிறதுக்கு வேலைக்கு அனுப்புறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நீங்க அந்த காலத்திலேயே இருந்து பேசிட்டு இருக்காதீங்கம்மா. அந்த காலத்துல உங்களையெல்லாம் 9 வயசு 10 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நீங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த காலத்துல அப்படி கிடையாதுமா. நல்லா படிச்சு வேலைக்கெல்லாம் போனாதான் 4 பேர் மதிப்பாவ. நல்ல குடும்பத்துல கல்யாணம் பண்ணி போய் நல்ல அந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்கிட்டாலே 4 பேரும் மதிப்பாவ. சரி இந்த கிழவி எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்குன்னு தெரியலையே. சத்யா என்னத்தையும் இந்த ஆச்சி இப்படி பேசிட்டு இருக்காவ? கேட்கும் போதே எரிச்சலா வருது. இன்னும் எந்த காலத்துல இருக்காங்கன்னு பாரு. அதான் பிச்சுவானி இப்படியான இந்த ஆச்சி எங்கிட்ட விரட்டி விடணும். ஏய் நான் சொல்லதை ஒழுங்கு மரியாதையே கேளு. அந்த பையனுக்கு மூத்தவளை கட்டுவே. அப்புறம் ஒரு 6 மாசமா 1 வருஷமா போட்டோம். அடுத்து 2ஆவதுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து சொல்லுவேன். ஒழுங்கு மரியாதை கல்யாணம் பண்ணுவேன். நல்ல குடும்பம், வீடு வாசல் தோட்டம் காசு பணம் காரணி எல்லாம் உண்டு. வேலைக்கு போய் அதெல்லாம் எங்களுக்கும் சம்பாதிக்க தெரியும். ஏத்தி பொம்பளைங்கன்னா ஆம்பளைங்க வேலை பண்ணி சம்பாதிச்சு கொண்டு வரதை வச்சு குடும்பம் நடத்தணும். அதுதான் பொம்பளைங்க. இப்படி திமிர் பிடிச்செல்லாம் ஆடக்கூடாது. சரிம்மா நீ சொல்ல மாதிரியே செய்யணும்னாலும் இப்போ திடுத்துப்புன்னு வந்து நின்று மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னா எப்படிமா முடியும்? அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னாலும் நான் 4 காசு சேர்த்து வைக்கணும். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் கேட்கணும்லாமா? யாருக்கிட்டையும் கேட்காம நீயே ஒரு முடிவு எடுத்துட்டு வந்திருக்க. அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லையா? படிக்க வைக்கிறதுக்கு பணம் இருக்குன்னு சொன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு இல்லைன்னு சொல்லுங்க. ஏம்மா அவங்க 2 பேரையும் கட்டி கொடுக்கணும்னா 2 பேருக்கு நகை வாங்கணும், கல்யாண செலவு எல்லாம் பார்க்கணுமா? முத்தனா நான் எப்படி எல்லாம் செய்ய முடியும்? நான் சொத்துல பாதியை உனக்கு தாரேன். அந்த பணத்தை வாங்கிட்டு பிள்ளைங்க 2 பேரையும் கட்டி வைக்கிறதுக்கு வழியை பாரு. இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா ஏதாவது சொல்லிடுவேன். அப்பா இப்படி யாராச்சும் இங்க எனக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க அவ்வளவுதான். நான் பாட்டுக்கு எங்கேயாவது கிளம்பி போயிருவேன். நானும் தான் ஒழுங்கு மரியாதையே எனக்கு மேல படிக்கணும். நானும் நல்லா படிச்சு மார்க் வாங்கியிருக்கேன். நானும் காலேஜுக்கெல்லாம் போய் வேலைக்கெல்லாம் போவேன். பாத்தியா என்ன திமிரு பச்சு பேசுவேன்னு? ஏம்மா ஃபர்ஸ்ட் நாங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவெடுத்துட்டு அப்புறமா சொல்லுமா. நீ அதுக்கு முந்தி யாரையும் பொண்ணு பார்க்கறதுக்கு அப்படி இப்படின்னு வீட்டுக்குலாம் வர சொல்லாத. நான் முடிவு எடுத்தாச்சு. அவங்க வரதான் செய்வாங்க. என்ன மீறி
நீ இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோயேன், சொத்து பூரா உன் தம்பிக்கு எழுதி வச்சிருவேன். உங்க சொத்தெல்லாம் ஒண்ணு எங்களுக்கு வேண்டாம். நாங்களே படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு எங்க அம்மா அப்பாவையும் நாங்க பாத்துப்போம். இட்டி வாயை பிடிச்சி திருக்கி விட்டுருவேன். வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதே என்கிட்ட. நல்லா வளர்த்து விட்டுருக்கு 2 பொட்டச்சிகளையும். உங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா இல்லையானே நானும் பார்க்க தானே போறேன். ஏம்மா என்னங்க இது, அத்தை இப்படி பேசிட்டு போறாவ? அவங்க இப்படி பேசுறாங்கன்னா உங்க 2 பேருக்கு வாய் இல்லையா திருப்பி பேசுறதுக்கு? இதுக்குமா இப்படி பயந்து போய் இருக்கீங்க? அவங்க என்ன வேணாலும் பேசலான்னு பேசிட்டு போறாங்க. இப்ப இப்படி எனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சீங்கன்னா அவ்வளவுதான். சத்யா அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோமா. உங்க 2 பேருக்கு பிடிக்காம நான் எதுவும் பண்ண மாட்டேன். நாங்க அந்த நம்பிக்கையில தான் இருக்கோம், எங்களை மேல படிக்க வைக்குவீங்க அப்படின்னு. ஆட்சிக்குள்ள சொத்து ஒண்ணுமே நமக்கு வேண்டாம். நம்ம ஏதோ சொத்துக்காகவே இருக்க மாதிரி அவங்க பேசிட்டு போறாவ. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாம்ப்பா. அவங்க எழுதி தரலன்னா வேண்டாம். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது மக்களே. காசு பணம் என்னைக்குனாலும் சம்பாதிக்கலாம். சொத்து பூரா எங்கள் அம்மா என் தம்பிக்கு எழுதி வச்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு சொத்தே என் 2 பிள்ளைங்களே என் பொண்டாட்டியும் தான். நான் கஷ்டப்பட்ட போலாம் என் கூட ராணி மட்டும்தான் இருந்தா. அதனால எந்த முடிவுனாலும் இந்த வீட்டில் அம்மா தான் எடுக்குவா. அவள் என்ன முடிவு இருக்கிறாளோ அதுபடி தான் நான் நடந்துப்பேன். ஆச்சு என்ன வேணாலும் சொல்லட்டும் மக்களே. எப்பாடு பட்டனாலும் உங்கள் 2 பேரையும் நான் நல்லா படிக்க வைப்பேன். எங்க அம்மையை பத்தி தான் உனக்கு தெரியும்ல ராணி. எனக்கு நல்லா தெரியும். நீ நிறைய விஷயம்லாம் என்கிட்ட மறைச்சிருக்க. அந்த வீட்டில் இருக்கும்போது எங்க அம்மா உன்னை என்னான்னு கஷ்டப்படுத்தினாவ. அதை பார்க்க முடியாம தான் நான் பாட்டுக்கு உன்னை இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா அதுக்கும் எங்க அம்மா உன்னை தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. நீ மட்டும் என் கூட இல்லைன்னா நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது. எங்க அம்மா பார்த்து தான் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாவ. ஆனா எங்க அம்மையே உன்னை என்னான்னு குறை சொல்லிட்டு இருக்கு. எங்க அம்மா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து அந்த பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்து அவ கஷ்டப்படுறதுக்கு பார்க்க நான் விரும்பல. அவங்க 2 பேரும் நல்லா படிச்சு நானே அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுப்பேன். ஆனா பவுட்டு ராணி, நான் என்ன பண்ணேன்? எனக்கு என் பிள்ளைங்க 2 பேரும் தான் முக்கியம். எங்க அம்மாவும் எனக்கு முக்கியம்தான். ஆனா இப்படியெல்லாம் பேசிட்டு போனா நான் என்ன பண்ண முடியும்? என் பிள்ளைங்களோட ஃபியூச்சர் தானே நான் பார்க்கணும். நீ எதுவும் வருத்தப்படாத ராணி. அவங்க அப்படிதான் கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். சரியா? இங்க வருத்தப்படாம இருங்க. சரிங்க, நான் ஒரு டீ போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். சரி ராணி. எல்லாத்தையும் பணத்தை வாங்குறதுக்கு முன்னாடி போடும்போது நைட்ல அதுலயும் உங்க அம்மா எல்லாம் தரவே இல்ல பத்துக்க. எங்க அம்மா தான் தரமாட்டவன்னு அப்பவே சொல்லிதானே அனுப்புனேன். படம் போடக்கூடிய ஆளுக்கு போன் பண்ணி சொல்லியாச்சா? ஆமால, போன் பண்ணி சொல்லியாச்சு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல அவர் வந்துருவாரு. அப்ப நம்ம போய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டாமா? அப்பதானே எல்லாரும் வருவாங்க. ஆமா, இப்போ எவ்வளவு ஆகும்னு தெரியல. ஓரளவுக்கு பிரிச்சு வச்சிருக்கோம். இன்னும் படமாக்க வரும்போது எல்லார்கிட்டயும் கேட்போம் பசங்க எல்லாம் வரும்போது. ஆமால, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேரும் உண்டு. நான் போகும்போது யாருமே வீட்டில் இல்லை, அப்புறமா தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காவ. சரி பாலச்சுமின், நம்ம போய் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்பதானே எல்லாரும் வருவாங்க. ஆமா, என்ன பைசா என்கிட்ட இருக்கட்டா? ஆமால, உன்கிட்டே வச்சுக்க. அந்த அண்ணன் வந்தது எவ்வளவுன்னு பார்த்து பேசி கொடுத்துடலாம். சரி, என்ன படம் போடுறதுக்கு டிசைட் பண்ணியாச்சா? என் மனசுல 2 படம் இருக்கு. என்ன படம் சொல்லு பாப்போம். நீ ஒண்ணு வந்து கூலி, இன்னொன்னு வந்து காந்தாரா. இந்த 2ல ஏதாச்சும் ஒரு படம் போட சொல்லுவோமா? நீ கிருஷ்ணா, நீ சொல்லுல. 2மே நல்ல படம் தான். வேணும்னா இன்னைக்கு காந்தாரா போட சொல்லுவோமா? சரி, அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியாச்சுல, வந்ததுன்னு சொல்லுவோம். சரி, அப்ப வாங்க நம்ம கோயிலுக்கிட்ட போய் அனௌன்ஸ் பண்ணலாம். சரி வாங்கல. நைட்டு சாப்பாட்டுக்காக என்ன பண்ணுங்க பாத்தியா? தெரியலம்மா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சப்பாத்தியோ தோசையோ ஏதோ சுடுவாங்கன்னு நினைக்கேன். அம்மா, தோசைன்னா இந்த மத்தியானத்துக்குள்ள சாம்பாரா தானே இருக்கும். மண்டபத்துல சாப்பிட போயிட்டு வந்ததே ஒரு மாதிரி இருக்கு பாத்துக்க. பருப்பு சாம்பார்னு சாப்பிட்டு. ஏம்மா, இன்னைக்கு முதல் நாள், இன்னும் 9 நாள் இருக்கு. 9 நாள் மண்டபத்துல தான் சாப்பாடு. டெய்லி பருப்பு சாம்பார்ல சாப்பிட்டா என்ன ஆகுதுக்கு? எட்டி சொல்லுவோம் அவகிட்ட, வீட்டுல ஏதாவது சாப்பாடு செய்யுதுக்கு. என்னடா, எங்க போயிட்டார? ஒன்றும் இல்லைம்மா, இதில் தான் டீ கடையில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவேன். எல்லாரு கூடயும் பேசிட்டு எடுத்துட்டு அப்படியே இருப்பேன். சாப்பிட்டாச்சாம்மா? எங்க உன் வீட்டுக்காரி ஏதோ செஞ்சுட்டு இருக்கா, என்ன செய்யணும் தெரியல. இன்னுமா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கா? ஆமா, என்ன பண்ணுங்கன்னு தெரியல. மணி 8:30 மணி ஆவ. உனக்கு சுகருக்கு மாத்திரையெல்லாம் போடணும்ல. இவளுக்கு கொஞ்சம் நேரமே எல்லாம் செஞ்சா என்ன? வீட்டில் சும்மா தானே இருக்கா? ஆமா, அவ எங்க வீட்டில் இருந்தா. அவ மத்தியானம் சாப்பிட்டது ஓடி அங்கே ஏதோ விளையாட்டு போட்டி நடக்குன்னு போயிட்டா. மணி ஒரு 7 மணி போல தான் வந்தா. ஆமாம்மா, திருவிழானால பிள்ளைங்க எல்லாம் விளையாட்டு போட்டி நடத்தும். ஆனால் எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷம் ரொம்பலாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப சின்ன பிள்ளைகளு இல்லைன்னா வச்சு நடத்திட்டு இருந்துச்சு. வெளியே போனால் இவ ஃப்ரெண்ட்ஸு மாறுவோ 4-5 பேர் உண்டு. அவங்க கூட இருந்து பேசிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கேன். நான் இன்னும் உள்ள போய் பார்க்கமா அவ என்ன செய்யானே. என்னக்கா? உள்ள சாப்பாடு செஞ்சுட்டு தானே இருக்காவ. இப்ப நீ ஒண்ணுமே கேட்காத. அம்மைக்கு சுகருக்கு மாத்திரை போடணும், பிபி மாத்திரை போடணும். 8 மணிக்குள்ள சாப்பாடு கொடுக்காண்டாமா? திருவிழால வெளியெல்லாம் போயிட்டு எடுத்துட்டு தான் வருவாங்க. பொறுமையா சமைக்கட்டு. சரி இருந்துக்கிடுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்.
ஊர்ல இருக்க எல்லாரும் திருவிழாக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காவ. நான் மட்டும்தான் இப்படி சமையல் கட்டுக்குள்ள கிடக்கேன். சரி அம்மையும் அவளும் வந்து நிக்கால, மைனி ஏதாவது பண்ணணுமா வந்து கேட்கலாம்ல. அவளு அழுகாம குழுங்காம அங்கேயே இருப்பாவலாம். நானே தோசையெல்லாம் சுட்டு கொண்டு போய் கையில ஏந்தணுமா. 10 நாளும் மத்தியானம் உள்ள சாப்பாடை வச்சு அப்படியே ஓட்டிடலான்னு பார்த்தா அம்மையும் அக்காலையும் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான். இனி டெய்லி ராத்திரி இதுதான் ஒரு போராட்டமா இருக்கும். அதுலயே சாப்பாடு சாப்பிடுமா இல்ல காப்பி தான் வேணும். காப்பி பலகாரம் இது தானே வேணும். 4 தோசையை சுட்டு அந்த ஹாட் பாக்ஸுக்குள்ள வச்சுட்டு நம்ம வெளியே போக வேண்டியதான். கோயில் திருவிழா இப்பதான் கலகட்டுது. இவ்வளவு நேரம் யோசிச்சிட்டே இருந்து என்னடா ஒரு ப்ரோக்ராமும் இல்ல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு. நல்ல புது படமா போட்டா நல்லா இருக்கும். சீக்கிரம் ஒரு 10-15 தோசையை சுட்டு அந்த ஹாட் பாக்ஸ்ல வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். சின்ன பொண்ணுக்கு ஒரு போன் அடிப்போம். புது திரைப்படம்னா என்ன படமானா இருக்கும்? நிறைய படம் வந்துச்சு இந்த வருஷம். இதான் பார்க்காத படமா நல்ல படமா போட்டா ஜாலியா ஃபுல்லா இருந்து பார்த்துட்டு வரணும். சரி எந்த படமா இருந்தாலும் சரி படத்தை ஃபுல்லா இருந்து பார்த்துட்டு வீட்டுக்கு எல்லாரும் உறங்கினதுக்கு அப்புறம் தான் வரணும். கையில காசு வாங்குறதுக்கு வந்ததும் நானும் என்ன படத்தை போடுவானோ என்னமோ நினைச்சிட்டே இருந்து 50 ரூபா கொடுத்தேன். பரவாயில்ல புது படத்தை தான் போட வராமல் இருக்கு. வசந்தி என்ன சொல்லுங்க. வசந்தி மணி 8:30 மணி ஆயாச்சு. எங்க அம்மைக்கு நீ இன்னுமா சாப்பாடு கொடுக்கல? ஏன் நான் இங்க என்ன சும்மாயா இருக்கேன்? உனக்கு என்ன வேலை வசந்தி? காலையில சாப்பாடு கடையில இருந்து வாங்கி கொடுத்தாச்சு, மத்தியானமும் மண்டபத்துல போய் சாப்பிட்டாச்சு, நைட்டு ஒரு நேரம் சமைக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? காலையில இருந்து சும்மா தானே இருந்த? காலையில இருந்து உங்க அம்மாவும் உங்க அக்காலும் சும்மா தானே இருந்தா. இவ்வளவு நேரம் மாடு கணக்க நான் இருந்து சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். உங்க அக்கா காரி வந்து ஒரு வார்த்தை கேட்டாளா? வசந்தி வயசானவங்கெல்லாம் அவங்களுக்கு சுகரு பிபின்னு ஒவ்வொரு இதுவா இருக்கும், மாத்திரை எல்லாம் போட வேண்டியது இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு கொடுக்கலாம்ல. வாங்க என்ன வந்து உங்க அம்மைக்கு தோசையை சுட்டு கொடுக்கவா சப்பாத்தியை போட்டு கொடுக்கவா என்னவா செய்யுங்க. எம்மா வாங்கிட்ட ஆடதுக்கு எனக்கு ஆவி இல்லை. என்னவாஞ்சி உங்ககிட்ட செய்ய சொன்னது உங்களுக்கு கை காலெல்லாம் வலிக்கல? அப்படிதான் எனக்கும் இருக்கும். 24 மணிக்கு அந்த டீ கடைக்கு ஃப்ரெண்ட்ல தானே இருக்கீங்க. வசந்தி நம்ம கூப்பிட்டு தானே எங்க அக்காலும் அம்மாவும் வந்திருக்கா. வந்தவங்கள நல்லா கவனிக்காண்டமா. கூப்பிட்டது நீங்க, நான் கிடையாது. நான் வர சொன்னா நீங்க கூப்பிட்டீங்கன்னா நீங்களே வச்சு பாருங்க. இன்னும் ஒரு 4-5 தோசையை சுட்டு அந்த ஹாட் பாக்ஸ்ல வச்சுட்டு போவேன். தின்னுங்க இல்லன்னா அப்படியே கடைங்க. நான் கோயிலுக்கிட்ட போறேன். அங்க படம் போட போறவலாம். அங்க போய் இருந்து நான் படம் பார்க்க போறேன். வசந்தி படம் எல்லாம் 9:30 மணி 10 மணி ஆயிடும். போட்டு அது முடிக்கிறதுக்குள்ள 1 மணி 2 மணிக்கிட்ட ஆயிரும். அது ஏன் பிரச்சனை நான் பாத்துக்கிட்டேன். அங்க இருந்து இங்க வரைக்கும் தனியாவா வருவேன்? நான் போகும்போது யார் கூட போவேனா அவங்க கூட திரும்ப வருவேன். எதுக்கு எடுத்தாலும் திமிரு பேச்சு. சரி தோசைக்கு என்னது? மத்தியானத்துக்குள்ள சாம்பார் இருக்கு. இவன் மண்டபத்துல இருந்து எடுத்துட்டு வந்த சாம்பாரா? ஆமா. மத்தியானமும் அதையே சாப்பிட்டு நைட்டும் சாம்பார் சாப்பிட்டா வயத்துக்கு செம்மையாவா இருக்காது. எனக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. வேணும்னா வச்சு தின்னுங்க. இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள தேங்காய் இருக்கு, எடுத்து சட்னி அரைச்சு உங்க அம்மைக்கும் கொடுத்து நீங்களே தின்னுங்க. சை என்ன பொம்பளையா இருக்கு. தினமும் சாம்பார், ராத்திரிக்கும் சாம்பார்னா இன்னும் 10 நாளைக்கு இதுதான் தருவா போல இருக்க. ஏன் உங்களுக்கு தோசை வேணுமா வேண்டாமா? சுட்டு போடு வாரேன். அவங்க கிட்ட சட்னி வைன்னு சொன்னதும் கைகாலெல்லாம் வலி வந்துடும். அப்படியே திரும்பி நடந்துருவாரு. நாம மட்டும் மாடு கணக்கு எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சு கூட்டணும்.